அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கார் தண்ணீர் லாரியின் மீது மோதி பயங்கர விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் அது தொடர்பான செய்திகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். தங்கமணி, வணக்கம். கார் லாரி மேல மோதிருக்கு, கார்ல எத்தனை பேர் வந்தாங்க, இந்த விபத்து எப்போ நடந்தது, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி தனியார் காகித ஆலை சாலை வழியாக சுமார் 40 வயதுக்குட்பட்ட கணவன் மனைவி இருவரும் ஆம்னி காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அம்மன் நகர் என்ற பகுதி அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென ஆம்னி கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளிப்பாளையம் சாலையின் எதிர்ப்புறம் திருச்செங்கோடு நோக்கி சென்று கொண்டிருந்த தண்ணீர் லாரியின் முன்பகுதியில் பயங்கரமாக மோதி வாகனம் திரும்பி நின்றது. இதில் காரில் பயணித்த இருவருக்கும் கால் முறிவு ஏற்பட்டு அவர்கள் ரத்த காயங்களுடன் காரில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் உள்ளவர்கள் ஆம்னி காரில் இருந்த இருவரையும் வெளியேற்றும் முயற்சியில் கடைப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு ஆம்னி காரின் முன்பகுதியை இரண்டாக பிளந்து கணவன் மனைவி இருவரையும் மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் வேகத்தடை இல்லாத காரணத்தினால் அதிவேகமாக வரும் வாகனங்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதால் இங்கு வேகத்தடைகள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது.